இந்த பாபாவை காது கேட்கும் அப்படின்னு நம்ம எப்போதுமே சொல்லுவோம். அதுக்கு ஒவ்வொரு இதுதான் நடக்கும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாபாவுக்கு காலம்பரை 7 மணிக்கு தான் அபிஷேகம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆர்த்தி தான் நடக்கும். இன்னைக்கு தொட்டில் கட்ட வந்த அத்தனை பேருக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு பாபாவை அபிஷேகம் பண்ண தரிசனத்தை பெற்றாங்க. தெய்வ திருமேனியை தரிசனம் பண்ணாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு, புது ட்ரெஸ் போட்டாச்சு, காலம்பரை போட்ட மாலையா இருக்கே, மாலை கொஞ்சம் பாடி இருக்கிற மாதிரி இருக்கு, நானும் மாலை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி இதே மாலையை போட்டு நம்ம எடுக்கிறதா அப்படின்னு நான் சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இந்த பழைய மாலையை போட்டுட்டு நான் கீழே இறங்குறேன். பெங்களூர்ல இருந்து ஒருத்தங்க வராங்க, ஒரு அம்மா. அவங்க போன மாசம் ஒரு பாபா கிட்ட ஒரு கோரிக்கைக்காக வந்திருந்தாங்க. உங்க கோரிக்கை பாபா நிறைவேற்றி கொடுப்பார், ஞான சாய் பாபா இதுல கால் வச்சுட்டீங்க, உங்களை எல்லாமே சக்சஸ் அப்படின்னு சொல்றேன். அவங்க சிரிச்சுட்டே சொல்றாங்க, நான் இன்னுமே அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை கவர் கொடுக்குறாங்க. அந்த மாலை எங்கேருந்து வாங்கிட்டு வராங்கன்னா பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து போட்டா அவ்வளவு அற்புதமா இந்த மாலையை போட்டுட்டாரு. பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு 2 நாளா என்ன நினைச்சிட்டு இருக்காராம், நம்ம போகும்போது பெங்களூர்ல இருந்து மாலை வாங்கிட்டு பாபா போய் சாத்தணும்னு 2 நாளா நினைச்சிட்டு இருக்காரு. வேலையில மறந்து போயிடுறாரு. அலாரம் வச்சுட்டு நான் மாலை வாங்க போகணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால போக முடியல சாராம், நான் அம்பத்தூர்ல மாலை வாங்கிட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன நினைச்சாரோ, பெங்களூர்ல இருந்து மாலை போடணும் அப்படின்னு நினைச்சாரோ அந்த மாலையை போட்டுட்டார். அதுதான் காது கேட்கும். இப்ப அதை உணரணும். நம்ம தேடுதல் இருந்ததுன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்ப இவர் மாலையை பெங்களூர்ல இருந்து போடணுங்கிற மாலையை வேற ஒருத்தர் மூலமா அந்த மாலையை போட்டுட்டார். அதுதான் ஞான சாய் பாபா.